ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 3ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 7ஆம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஜூலை 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்குள்ள அமர இருக்கிறார். ஜூலை 17ஆம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பாருங்க, ஜூலை 7ஆம் தேதி வரையும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான கிரகம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி ஒரு பிரகாசமான கிரகத்தோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்குங்க. சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஜூலை 7ஆம் தேதி வரையும். அதே சூரியன் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திறமை உள்ள கிரகங்கிறதுனால நல்ல நிர்வாகத்திறமை இருக்கும். அதே போல் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். சூரியன் 4ஆம் அதிபதிங்கிறதுனால தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். புதிய முதலீடுகள் நன்மை தரும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் அதிபதியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருப்பதனால வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பண்ணை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருப்பது பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. அதே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 3ஆம் இடத்துல யோகாதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது அதைவிட சிறப்பு. ஏன் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் புதன் தான். அவரோடு சேர்ந்து பாருங்க சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரன் யோகாதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால புதனுடைய காரக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க. அதாவது கம்ப்யூட்டர் தொழில் செய்யக்கூடியவங்க, கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் பாருங்கள் தகவல் தொடர்பு சார்ந்த இனங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ஆடிட்டிங்கு, புத்தகம், அச்சகம், எழுத்து இது போன்ற துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மையை பார்க்க முடியும். முக்கியமாக சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அசுர வளர்ச்சி பெற முடியும். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கணக்கு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க. ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி புதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் புதன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி 5ஆம் அதிபதி. நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்கும், நல்ல தெளிவாக இருப்பீங்க, எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு. 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் ஒரு சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ஜூலை 7ஆம் தேதி வரையும் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது எல்லாமே சிறப்புங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரையும் இன்னும் 2 மாதத்திற்கு, ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா புதன் 3ஆம் இடத்துல தான் இருப்பார். புதன் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி. ஒரு யோகாதிபதி கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அந்த இடத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. 3ஆம் இடங்கிறது ஆபரண ஸ்தானம். புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். அதே போல் கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. தகவல் தொடர்பு துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல் சுலப கடன் கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். ரிஷபராசிக்காரர்கள் புதன் 3ஆம் இடத்தில் இருப்பது, யோகாதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருப்பது ஆபரண விஷயத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துல யோகாதிபதி புதன் இருக்கிறார். அப்போ முயற்சிகளால் வெற்றி பெற முடியும். அதே போல் அவர் 2ஆம் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறார். உங்கள் கூட பிறந்த சகோதரர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேற்றுமைகளை கொடுக்கும்.
அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளே அடிச்சுக்கூடிய நிலையை தருங்க. புதன் 3ஆம் இடத்துல இருக்கிற வரையும் கவனமாக இருக்கணும். அதே போல் அதே புதன் வந்து 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு லாபஸ்தானமான 3ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும். உங்களுடைய திட்டமிடுதலால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஏன்னா 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. அப்போ புதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்குங்க. புதன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சை விடக்கூடாது, அவ்வளோதான். அதே சூரியன் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள்ங்க. ஏன்னா சூரியனுக்கு 3ஆம் இடம் கோச்சாரத்தில் ஒரு வலுவான இடம். சூரியன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மனசில் ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும். அதே போல் பாருங்கள், சூரியன் 3ஆம் இடத்துல இருப்பது முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும் சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். அப்போ சூரியன் 3ஆம் இடத்துக்கு போனாலும் சிறப்பு தாங்க. அவர் வந்து 4ஆம் அதிபதிங்கிறதுனால சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவர் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக போகணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாங்க ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் செவ்வாய் பகவான் பாருங்கள், மாத ஆரம்பத்தில் என்ன சொல்ல போனால் ஜூலை 11ஆம் தேதி வரையும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஜூலை 12ஆம் தேதி வரையும் செவ்வாய் விரயத்தில் இருப்பதனால இந்த குறுக்கு வழி ஆகாது. இந்த ரம்மி விளையாடுறது, ஏதாவது குறுக்கு வழியில் போய் ஒரு 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் தராங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏதாவது ஏமாற்றிடுவாங்க. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிற வரையும் மற்றவர்களால் ஏமாறாமல் இருப்பது நல்லதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஜூலை 11ஆம் தேதி வரையும் ஒரு சிலருக்கு ஒரு இடமாற்றங்களை கொடுக்கும். ஒரு வீடு மாறணும், ஒரு இடம் மாறணும், ஒரு செக்ஷன் மாறணும், தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றணும், இதுமாரி ஒரு சில மாற்றங்களை கொடுக்குங்க செவ்வாய் 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு தடை விலகும். அதே செவ்வாய் ராசிக்குள்ளே வரார் பாருங்கள். ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் விரையாதிபதி ராசிக்குள்ளே வரார். அதாவது 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆதிபத்திய ரீதியில் 2 கிரகமே பாவ கிரகம். மேலும் 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள், அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். மேலும் செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்ய போவதனால ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன். பூமி சம்மந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க ஜூலை 11ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் கனரக இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. சிவில் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்குங்க. இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே வருவது நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அவர் 12ஆம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு அதாவது அசையா சொத்து மூலம் ஒரு சில செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் செவ்வாய் வந்து விரையாதிபதிங்கிறதுனால இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் இந்த மாதம் ராசிக்குள்ளே வருவது. மேலும் 7ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து ராசிக்குள்ளே அமர்வது நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா சிறப்பு. 7ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து ராசிக்குள்ளே இருப்பது. அதே போல் வெளிநாடுகளுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க, இல்லைனா வெளிநாட்டு பொருள்களை இறக்குமதி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதியும் இந்த மாதம் ரொம்ப பலமாக இருக்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா சிறப்பு. அதே போல் இந்த மாதம் வந்து செவ்வாய் ராசிக்குள்ளே வர்றாரு. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா செவ்வாய் வந்து குருவை நோக்கி வரார். குரு 8ஆம் அதிபதிங்கிறதுனால எதிர்பாராமல் நீங்கள் ஒரு சிலர் இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இது போன்ற அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.